ஹாய் காய்ஸ், எனக்கு குழந்தையிலேருந்தே ஸ்டோரி சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம திவாலி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ற மெமரிஸ் உங்களுக்குமே திருப்பி கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஷாப்பிங் முன்னாடியே பிளான் பண்ணி போவோம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எப்பவுமே சொதப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபைலிங்கில் பிஸியாக இருக்கனால லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் தான் இருக்கும். சம்டைம்ஸ் கூட்டம் நிறையா இருக்கும், நாங்கள் அதை அவாய்டும் பண்ணிவிடுவோம். தீபாவளிக்கு நியூ ட்ரெஸ் கூட வாங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஃபெஸ்டிவ் வைப் இருக்கும். இன்கேஸ் தப்பி தவறி எங்களுக்கு டைம் கிடச்சி போயிட்டோன்னா அதில் ஒரு போட்டி இருக்கும். நான் காஸ்ட்லியாக எடுக்கிறேன்னா எங்கள் அக்கா காஸ்ட்லியாக எடுக்கிறாளா, யார் ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படின்னு வரவங்க எல்லார்ட்டையும் கேட்போம். அண்ட் ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் அம்மா முறுக்கு செய்வாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் எப்போயுமே பாராட்டு வாங்குறோன்னு நினைப்பேன். காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அண்ணாக்காவுக்கு முன்னாடி ரெடி ஆகி அவங்கள நல்லா திட்டு வாங்க வைப்பேன். அது என்னோட ஃபஸ்ட் டாஸ்க்காக இருக்கும். ஸோ முக்கியமாக எங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக அன்றைக்கி பட்டிமன்றம் பார்ப்பாங்க. பட்டிமன்றம் இல்லாத எந்த ஒரு ஃபெஸ்டிவ் மோடும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெமரிஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.